அனைவருக்கும் வணக்கம். 12th நியூ தமிழ் புக் இயல் 5 கவிதை பேழை அகநானூறு அம்மூவனார். மக்கள் வாழும் சூழலுக்கு தக்கவாறு அமையக்கூடிய தன்மை உடையது தொழில். பழந்தமிழர்களின் தொழில் நிலத்தின் இயல்பை சார்ந்து அமைந்திருந்தது. இன்றும் கடற்கரையில் வாழும் மக்கள் மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல் போன்ற தொழில்களை செய்து வருகிறார்கள். பண்டைய நெய்தல் நில மக்கள் தங்கள் வாழிடத்தில் உள்ள வளங்களை பயன்படுத்தி தொழில் செய்தனர். ஆண்களும் பெண்களும் வணிகம் செய்த செய்தியை சங்க பாடல்கள் புலப்படுத்துகின்றன. பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் இருங்களிச் செருவின் உலாது செய்ய வெண்கல் உப்பின் கொல்லை சாட்சி என்றூள் விடர குன்றம் போகும் கதல்கோள் உமணர் காதல் மடமகள் சில்கோள் எல்வளை தெளிர்ப்ப வீசி நெல்லின் நேரே வெண்கல் உப்பென சேரி விளைமாறு கூறலின் மனைய விழியறி ஞமலி குறைப்ப வெறிய மதற்கயல் மலைப்பின் அன்ன கண் எனக்கு இதை முயல் புனவன் புகை நிழல் கடுக்கும் மாமூது அல்லல் அழுந்திய சாகாட்டு எவ்வந்தீர வாங்கு தந்தை கைப்பூன் பகட்டின் வருந்தி வெய்ய உயிர்க்கும் நோயாகின்றே. பாடல் 140. திணை நெய்தல். கூற்று தலைமகன் பாங்கற்கு உரைத்தது. சொல்லும் பொருளும். வேட்டம் மீன் பிடித்தல். களி உப்பங்களி. செரு வயல். கொல்லை விளை. என்றூள் சூரியனின் வெப்பம். விடர மலை வெடிப்பு. கதழ் விரைவு. உமணர் உப்பு வணிகர். எவ்வளை ஒளிரும் வளையல். தெளிர்ப்ப ஒளிப்ப. விழியறி குரல் கேட்ட ஞமலி நாய். வெறிய அஞ்சிய மதற்கயல் அழுகிய மீன். புனவன் காணவன். அள்ளல் சேறு. பகடு எருது. பாடலின் பொருள். பரதவர் பெரிய கடல் பரப்பில் மீன் வேட்டையாடுவர். நிலப்பரப்பில் உப்பளங்களில் உழவு செய்யாமலே உப்பு விளைவிப்பர். அந்த வெண்ணிற கல் உப்பை உப்பு வணிகர் தங்களது வண்டியில் ஏற்றி செல்வர். வண்டியில் பூட்டிய எருதுகளை விரட்ட கையில் தாழ்கோல் வைத்திருப்பர். கோடை காலத்தின் வெப்பத்தால் பிளவுபட்ட பாறை குன்றை கடந்து தொலைவில் உள்ள ஊர்களில் விற்பனை செய்வர். அத்தகைய உமணர் ஒருவரின் மகள் அழகும் இளமையும் வாய்ந்தவள். அவள் தன் கைகளில் அணிந்திருந்த அழகிய வளையல்கள் ஒலிக்க தெருவில் கைகளை வீசி நடந்து சென்றாள். அங்கு உப்புக்கு மாற்றாக நெல்லை தந்து உப்பினை பெற்றுக்கொள்ள வாரீரோ என்று கூவினாள். அவள் கூவுவதை கேட்டு வீட்டிலுள்ள நாய் இது வேற்றுக்குரல் என்று குரைத்தது. அதனை எதிர்பாராத அப்பெண்ணின் கண்கள் இரண்டும் அச்சத்தால் மீன்கள் தம்முள் போர் செய்வது போல மருண்டன. மருண்ட அப்பெண்ணின் கண்களை நான் அங்கு கண்டேன். புதிதாய் திணை புனம் அமைக்கும் காணவர் பழைய புனத்தை தீயிட்டு எரிப்பர். அப்பொழுது உண்டாகும் கரும்புகை போன்ற கருஞ்சேச்சில் அப்பெண்ணுடைய தந்தையின் உப்பு ஏற்றி செல்லும் வண்டி சிக்கி கொண்டது. அவ்வண்டியை சேற்றிலிருந்து துன்பத்துடன் மீட்க முயன்ற எருதிற்கு அவள் தந்தை உதவி செய்தார். அந்த எருது அடைந்த துன்பம் போல அவள் கண்களால் நான் துன்புற்றேன். உள்ளுரை. வண்டியை இழுக்கும் எருதுகளின் துன்பத்தை தந்தை போக்கியது போல தலைவியை கண்டதனால் எனக்கேற்பட்ட துன்பத்தை நீ போக்குதற்கு உரியவன் என்று தலைவன் பாங்கனிடம் உள்ளுறுத்து கூறினான். எருதை தலைவனுக்கும் தந்தையை பாங்கனுக்கும் உப்பின் எடையால் எருது வருந்தும் நிலையை காதல் வருத்தத்திற்கும் உள்ளுரையாக வைத்து பாடல் புனையப்பட்டுள்ளது.
பெருங்கடல் பண்புத்தொகை உலாது செய்யுளிசை அளபெடை வெறீஇய சொல்லிசை அளபெடை. உறுப்பிலக்கணம் செய்த செய் கூட்டல் இத்து கூட்டல் செய் பகுதி திறந்த கால இடைநிலை பெயரச்ச விகுதி. சாட்சி சாற்று கூட்டல் சாற்று பகுதி வினையச்ச விகுதி. புணர்ச்சி விதி பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் ஈறுபோதல் விதிப்படி பெரு கூட்டல் கடல் இனமிகள் விதிப்படி பெருங்கடல் என்றாகியது. பழங்காலத்தில் தமிழ்நாட்டின் சந்தைக்குரிய உற்பத்தி பொருளாக உப்பு விளங்கியது. உப்பு விளையும் களத்திற்கு அளம் என்று பெயர். பிற நிலங்களில் கிடைக்கும் பொருள்களை உமணர்கள் உப்பிற்கு பண்டமாற்றாக பெற்றனர். உப்பங்களி கடலுக்கு அருகில் மணல் திட்டுக்களில் கடல் நீர் தேங்கியிருக்கும் பகுதிக்கு உப்பங்களி என பெயர். கடல் நீரை பாத்திகளில் தேக்கி வெயிலில் ஆவியாக்கி உப்பு படிவதற்கு ஏற்ற வகையில் அமைக்கப்பட்ட இடத்தை உப்பளம் என்கிறோம். ஆடை போல் படியும் இந்த உப்பை கூட்டி சேகரித்து பக்குவப்படுத்தி விற்பனைக்கு அனுப்புவர். நூல்வெளி பாடல் வைப்பு முறையில் பாடல் எண்ணிற்கு ஏற்ப திணைகள் வரிசையாக வைத்து தொகுக்கப்பட்ட நூல் அகநானூறு. இது 8 தொகை நூல்களுள் ஒன்று. இந்நூல் 3 பிரிவுகளை உடையது. களிச்சி யானை நிறையில் 120, மணிமிடை பவளத்தில் 180, நித்தில கோவையில் 100 என பாடல்கள் உள்ளன. அகப்பாடல் மட்டுமே பாடியவர்களுள் ஒருவர் அம்மூவனார். நெய்தல் திணை பாடல்களை பாடுவதில் வல்லவர். இவரின் பாடல்கள் 8 தொகையில் நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, ஐங்குறுநூறு ஆகியவற்றிலும் தொகுக்கப்பட்டுள்ளன. நன்றி.